ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் புதிதாக உபாத்தியாயர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். முதல் மாதம் அவளுக்கு சம்பளம் கொடுத்து விடுவேன், 2வது மாதம் சம்பளம் கொடுத்து விடுவேன். ஆனால் 3வது மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டிய தேதிக்கு ஒரு நாள் முன்பதாக அந்த உபாத்தியாயர்களை டிஸ்மிஸ் செய்து விடுவேன். உனக்கு சம்பளம் கிடையாது, ஓடிப்போ என்று சொல்லிவிடுவேன். அந்த சம்பளத்தை கள்ள கையெழுத்து போட்டு நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் இந்த சுந்தரம் வாத்தியார் இருக்காரு, அவர் தான் ஹெட் மாஸ்டரு. அவரு ஏன்பா இப்படி செய்றீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட வாத்தியாரை வீட்டுக்கு அனுப்பின பொழுது அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிட்டுது. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, என் பேரு கிருஷ்ணன். அப்போது, டேய் கிருஷ்ணா, எவ்வளவு காலம்டா இந்த அக்கிரமத்தை பண்ண போறேன்னு சொன்னார். அவர் பக்தி உள்ளவர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார், முழங்காலே நிற்பார். அவர் சொன்னார், டேய் கிருஷ்ணா, எவ்வளவு நாளைக்குடா இந்த அக்கிரமம் பண்ண போறேன் என்று. இவ்வளவுதான் சொன்னார் பாருங்க. ஈட்டி பாய்ந்தது மாதிரி இருந்தது உள்ளத்துல. என்னமோ ஒரு பாவ உணர்ச்சி வந்தது. நான் ஓடி போய் அறையில உட்கார்ந்து அழுதேன், பல நாட்கள் அழுதேன். அதன் பிறகுதான் நான் இயேசுவை கண்டுகொண்டேன் என்று சொன்னார். தேவன் அந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையின் மூலம் எவ்வளவு நாளைக்கப்பா இந்த அக்கிரமத்தை செய்ய போகிறாய் என்று சொன்ன ஒரு வார்த்தையின் மூலம் அவருடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவர் பேசுவதற்கு கோடிக்கணக்கான வழிகள் உண்டு. எனினும் வேதம் சொல்லுகிற 1-2 காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். முதலாவதாக, எல்லா மனிதரோடும் அவர் பேசும் விதம் ரோமர் 1:20. இயற்கையின் காட்சிகள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமில்லை. சங்கீதம் 19:1 கூட அதே காரியத்தை தான் சொல்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இயற்கையின் காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் அருள்நாதர் இயேசுவும் சொன்னார், மத்தேயு 6:28, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எத்தனை அழகாக தேவன் அவைகளை உடுத்தி இருக்கிறார். அவைகளுக்கு உடுத்தின அவர்